Hi guys, welcome back again. இந்த வீடியோவில் Photoshop 2021 வெர்ஷனோட ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஃபியூச்சரை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். This is before and after. இன்னொரு இமேஜ் பார்த்துடலாம். This is before and after. Photoshop 2021 வெர்ஷனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் அப்கமிங் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஃபியூச்சரை மட்டும் பார்த்துடலாம். ஸ்கை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடிட் டேப்பில் கொடுத்துருக்காங்க. எடிட் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு மறந்துருச்சுன்னா ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா சர்ச் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஃபியூச்சர் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். நான் வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதோட ஷார்ட்கட் வந்து அந்த இடத்துல கர்சர் கொண்டு போய் வச்சிங்கனால போதும். அந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் டேப் எதில் இருக்குங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. இது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இந்த ஃபியூச்சருக்கு முன்னாடி நம்ம ஒரு கையை பர்ஃபெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த ஃபியூச்சர் ரொம்பவே பர்ஃபெக்டாக அதுவும் ஒன் கிளிக்கில் சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கையை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக 3 குரூப் ஆஃப் ஸ்கைஸை கொடுத்துருக்காங்க. உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்க ஸ்கைஸை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ளூ ஸ்கைஸில் டவுன் லைன் வந்தேன்னா இந்த ஸ்கையை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூங்கிற பட்டனை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 செகண்ட் 1 கிளிக் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இதனால தான் இந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஃபியூச்சரில் மூவ் டூல் பிக் பண்ணி நம்ம ஸ்கைஸை மூவ் பண்ணிக்கலாம். பட் கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா அந்த ஸ்கை வந்து எகைன் ஹோம் பொசிஷனுக்கு போகிறதில்ல. இந்த ஆப்ஷனை அப்கமிங் அப்டேட்ஸில் கரெக்ட் பண்ணால் எனக்கு ரொம்பவே பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எகைன் நம்ம மேனுவலாக தான் மூவ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கை வந்து நம்ம ஃபோர்க்ரவுண்ட் இமேஜ் மேலே லைட்டாக ஃபேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரீகரெக்ட் ஆகும். இன்னொன்று இந்த ஸ்கை வந்து இந்த ட்ரீஸோட இன்னர் சைடில் வந்து ரீப்ளேஸ் ஆகலை. ஸோ ஜூம் இன் பண்ணி ஜஸ்ட் நம்ம ப்ரஷோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 கிளிக் ஸ்கை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பேன் மூவ் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் ஜூம் டூல் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் எட்ஜ் நம்மளோட ஸ்கையும் ஃபோர்க்ரவுண்ட் இமேஜும் வந்து சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃபாக் மாதிரி அந்த எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்காக ஷிஃப்ட் எட்ஜ் பண்ணிக்கலாம். மைனஸில் கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்டோட அவுட் சைடில் வந்து அந்த ஒயிட் கலர் ஃபாக் எக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் வேல்யூவை ப்ளஸில் கொண்டு போயிருங்க. 13 ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபேட் எட்ஜ் ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். அதனால் இதோட வேல்யூ 100லேயே இருக்கட்டும். ஸ்கையோட பிரைட்னஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல் இதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக. ஸோ ஸ்கையோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அல்ல டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராபப்லி சூப்பராக மேட்ச் ஆகுது. டெம்பரேச்சரும் நம்ம இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து கோல்டன் கலர் இருக்கிறனால ஸோ நம்ம எல்லோயிஷ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸ்கேலுங்கிறது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி. ஸோ நம்ம ஸ்கை வந்து ஷிஃப்ட் ஆகும் அண்ட் ஜூம் இன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்கேலோட வேல்யூவை 100லேயே வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்கையை ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்க்ரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்னிங் மோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்டிப்ளை அண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய இமேஜ் பொறுத்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோர்க்ரவுண்ட் இமேஜ் மட்டும் லைட் அண்ட் டார்க் ஆகும். அண்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ இங்கே நம்ம ஸ்கையோட டெம்பரேச்சர் லெவல் எப்படி கண்ட்ரோல் பண்ணமோ அதே மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் நம்ம ஸ்கையில் எந்த கலர் அதிகமாக மிக்ஸ்அப் ஆகிருக்கோ அது வந்து நம்ம ஃபோர்க்ரவுண்ட் இமேஜோட வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் அவுட்புட் 2 இதில் வந்து நியூ லேயராகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா டூப்ளிகேட் லேயராகவும் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் நியூ லேயராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எல்லாமே ஒவ்வொரு லேயர்ஸாக வந்துடுது. ஸோ எகைன் நம்ம மாடிஃபை பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இது வந்து டிஃபால்ட் ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஸ்கையை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். எகைன் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கையை இம்போர்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஸ்கை தம்ப்லைன் பாக்ஸ் கிட்ட ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஆட் சிம்பிள் இருக்கும். இது வந்து கிரியேட் நியூ லேயருங்கிற மாதிரி கிரியேட் நியூ ஸ்கை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஸ்கை எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் மல்டிபிள் ஸ்கைஸை கூட இதில் நீங்கள் ஒரு குரூப்பாக இதே மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒன்று மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் வந்து 01 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஆட் பண்ணி அதை கிளிக் பண்ணால் போதும்.
ஆட்டோமேட்டிக்காக ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். தட்ஸ் இட். அகைன் சேம் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்க டிஃபால்ட் ஆப்ஷனை அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வித்தின் 2 to 3 செகண்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.